ஒரு பெரிய மேஜிக் நடக்க போது. ஆனா, அந்த மேஜிக் நடக்கணும்னா, நம்ப அத முழுமையா நம்பணும். நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க, நல்லா படிக்கல, மாக் டெஸ்ட்ல நல்ல மார்க் வாங்குனீங்க, இல்ல மார்க் வாங்கல, நல்லா படிச்சிருந்திருக்கலாம். இல்ல நான் எதிர்பார்த்த அளவுக்கு என் பிரிப்பரேஷன் இல்லாம இருக்கலாம். இதெல்லாம் பாஸ்ட். இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த பிரஷர் எல்லாம், இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம், இந்த கில்ட் எல்லாம் இனிமே கேரி பண்ணாதீங்க. நமக்கு சண்டே எக்ஸாம் இருக்கு. அந்த எக்ஸாம்ல நம்மளுடைய பெஸ்ட்ட குடுக்கணும். நம்மளுடைய பெஸ்ட்ட எப்படி குடுப்போம்னா, நம்ம பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா, மனசுல ஒரு நிம்மதி, பீஸ் இருக்கணும். பீஸ் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய மைண்ட் செட் ரொம்ப காமா இருக்கணும். அப்ப காமா இருக்கணும்னா, நீங்க நம்பணும், ஒரு மேஜிக் நடக்க போது. நான் ஜெயிக்க போறேன் அப்படிங்கிறத நீங்க முழுமையா நம்பணும். நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கலாம். நீங்க மாக் டெஸ்ட்ல நல்ல மார்க் வாங்கியிருக்கலாம். ஆனா, அந்த எக்ஸாம் நாள் அன்னைக்கு நீங்க பேனிக் ஆயிட்டீங்கன்னா, நீங்க ரொம்ப ஆங்ஷியஸ் ஆயிட்டீங்கன்னா, அன்னைக்கு நம்ம சொதப்புறதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. நான் நெறையா என் எக்ஸ்பீரியன்ஸ்லயும் பார்த்துருக்கேன். உங்க பிரிப்பரேஷன தள்ளி வைங்க. இந்த பிரிலிமினரி எக்ஸாம்ங்கிறது ஒரு வார் மாரி நெனச்சுக்கோங்க. இந்த வார்ல நம்ம ஜெயிக்கணும். நம்ம கிட்ட ஆயுதங்கள், வெப்பன்ஸ் கொஞ்சம் கம்மியா கூட இருக்கலாம். அதெல்லாம் பரவால்ல. இந்த வார்ல நம்ம ஜெயிக்க போறோம். அதுக்கு உங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், உங்க இன்ட்யூஷன், உங்க பீஸ், உங்க மைண்ட் செட்டுங்கிறது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியம். இது பீஸ்ஃபுல்லா இருந்தா தான் நீங்க படிச்சதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கே வரும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? ஒரு மேஜிக் நடக்க போது. நம்ப ஜெயிக்க போறோம் அப்படிங்கிறத நீங்க சந்தேகம் இல்லாம முழுமையா நம்பணும். எக்ஸாம் ஹாலுக்கு போறீங்க, கொஸ்டின் பேப்பர் பார்க்குறீங்க. ஒரு 50, 60 கொஸ்டின் பார்க்கும் பொழுதே, இது நெறைய தெரியாத ஏரியாஸா இருக்கே! ரொம்ப ரேண்டமா கேட்டுருக்காங்களே! ஏகப்பட்ட ஆர்ட் அண்ட் கல்ச்சர் கொஸ்டின் கேட்டுருக்காங்களே! இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸா? இந்த டாபிக்லாம் எனக்கு தெரியவே இல்லையே! பயம் வரலாம். யுபிஎஸ்சி எப்பொழுதுமே ஒரு அன்பிரெடிக்டபிள் எக்ஸாம் தான். பட் நீங்க நம்பணும். உங்களுடைய இன்ட்யூஷன நீங்க நம்பணும். உங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட நீங்க யூஸ் பண்ணிக்கணும். எப்பேர்ப்பட்ட கொஸ்டின் பேப்பரா இருந்தாலும், அது எல்லாருக்கும் டஃப்பா இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் டஃப்பா இருக்கும். ஈஸியா இருந்தா எல்லாருக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ, அந்த பேப்பர் டஃப், ஈஸி அப்படின்னு பார்க்காதீங்க. 100 கொஸ்டின் இருக்கு. அந்த 100 கொஸ்டின்ல கரெக்ட்டான ஆன்ஸர நான் சூஸ் பண்ண போறேன். இத்தன நாள் வரைக்கும் நீங்க ஸ்கூல், காலேஜ், உங்க வீடு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரிப்பரேஷன் மூலியமா கிடைச்ச எல்லா நாலேட்ஜுமே நீங்க யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணி அந்த கொஸ்டின நீங்க சால்வ் பண்ண போறீங்க. சனிக்கிழமை நைட்டு கம்மியா சாப்பிடுங்க. சீக்கிரமா தூங்குங்க. சண்டே எக்ஸாம் ஹாலுக்கு குறைஞ்சது ஒரு 1 1/4 மணி நேரம் முன்னாடியாவது நீங்க அந்த ஹாலுக்கு போயிடுங்க. ஹால் டிக்கெட்ல உங்களுடைய ஃபோட்டோ கிளியரா இல்லன்னா, 2 ஃபோட்டோ பிளஸ் 2 ஏ4 ஷீட் நீங்க டிக்ளரேஷன் தரணும். ஐடி கார்ட்லாம் ஒரிஜினல் கொண்டு போய்க்கோங்க. பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் நீங்க யூஸ் பண்ணணும். இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஹால் டிக்கெட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல கிளியரா குடுத்துருக்காங்க. ஒரு லைன் விடாம தெளிவா நீங்க படிச்சுக்கோங்க. எக்ஸாம் ஹால்ல நல்ல சஃபிஷியன்ட் வாட்டர் பாட்டில் நீங்க தண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வாழைப்பழம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா கொஞ்சம் சாக்லேட்ஸ் கூட நீங்க கையில வச்சுக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வெயில் ரொம்ப கொளுத்துது. ஸோ நல்ல சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர நீங்க வச்சுக்கோங்க. பிட்வீன் தி எக்ஸாம்ஸ் அதாவது ஜிஎஸ் எக்ஸாம் முடிச்சு சிசாட் எக்ஸாம் இருக்கு இல்லையா? அப்போ அந்த மிடில்லயும் நல்ல தண்ணி குடிச்சுக்கோங்க. நீங்க சாப்பிடுறதுமே கொஞ்சம் அளவாவே நீங்க சாப்பிட்டுக்கோங்க. நீங்க எல்லாருமே அந்த எக்ஸாம் டே அன்னைக்கு உங்களுடைய பெஸ்ட்ட டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். நல்லா பண்ணுங்க. ஆல் த வெரி பெஸ்ட். உங்க எல்லாரையும் நான் மெயின்ஸ் பிரிப்பரேஷன்ல சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பாய் ஃப்ரம் குணா மதிவாணன்.